ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பளத்தை வச்சு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு காரக்குழம்பு ஸ்டைலில் தான் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அப்பளம் பொரிச்சு மீந்திருச்சு நமுத்து போயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரொம்பவே சுவையான அப்பள குழம்பு செய்ய முடியும். வாங்க இது இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 3 அப்பளத்தை நான் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி. இதோட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் தாளிக்க. இதை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான அப்பள குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற பூண்டும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மண் சட்டியில் நான் செய்கிறேன், அதனால் சீக்கிரமாக எனக்கு ரெடி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் பொடியாக நறுக்கி வைக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், அப்புறமா இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சுடுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ திறந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டு இந்த குழம்பு நான் வெறும் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக வேணும்னா நீங்கள் வத்த குழம்பு பொடி இருக்குனாலும் அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கரைச்சி இதோடையே சேர்த்து கொதிக்க வச்சுடுவோம். ஏன்னா அப்பளம் ரொம்ப புளிப்பு தாங்காதுங்க, அதனால தான் கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துருவோம். நம்ம தக்காளி வேறு சேர்த்திருக்கோம். கொஞ்சமாக புளி இருந்தாலே போதும். ஒரு 3 அப்பளத்துக்கு தேவையான அளவு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது. இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். புளியில் இருக்கிற பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொரித்து உடச்சி வச்சுருக்கிற அப்பளத்தை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல அப்பளத்தில் உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சமாக சேர்த்துங்க, இல்லைனா உப்பு கரிச்சிரும். இந்த மாதிரி அப்பளத்தை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்துட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. பாருங்கள், குழம்பு ரெடி. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த குழம்பு இப்படியே சாப்பிட்லாம். சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி எதுவும் இல்லைன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி அப்பளத்தை போட்டு நம்ம டக்குன்னு குழம்பு வைக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.